தமிழ் சினிமாவில் நடிகராக, காமெடியனாக, ஹோஸ்டாக கலைக்க ஆர்ஜே பாலாஜி இயக்குனராக களமிறங்கும் பிறகு என்ன செய்தார் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், வெற்றி வெற்றி திருப்பி வெற்றி தான். 2020 வெளியான மூக்குத்தி அம்மன் காமெடி, பக்தி, சமூக கருத்து என அனைத்தையும் கலந்து ரசிகர்கள் கவர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக வீட்டில் விசேஷம். குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு சென்டிமெண்ட் மற்றும் காமெடி கலந்த இந்த படமும் வெற்றி பாதையில் தான் பயணிச்சு. 2 ஹிட் படங்களுக்கு பிறகு 3வது படத்துல ஆர்ஜே பாலாஜி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி ரசிகர்களே பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருப்பு வெளியான முதல் நாளிலே பாக்ஸ் ஆபீஸ்ல மிரட்டிய இந்த படம் ரசிகர்களுக்கு பேராதரவு பெற்று வசூல் சாதனையை படைச்சிச்சு. ஹிட்னு மட்டும் சொல்ல முடியாது, கருப்பு பிளாக் பஸ்டர். இப்போது ஆர்ஜே பாலாஜியோட இயக்குனர் கணக்கு என்ன தெரியுமா? 3 படங்கள் 3 வெற்றி, ஒரு தோல்வி கூட இல்ல. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்டு ஒரு இயக்குனரின் வெற்றி. இனி ஆர்ஜே பாலாஜியின் அடுத்த படம் என்ன, அது எவ்வளவு பெரிய சாதனை படைக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எங்க கொடி ஊர்ல பறக்குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடி ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுன